எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க போகும் வேத பகுதியானது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அமேன். கர்த்தர் நம் மீது வைத்த இரக்கம் பெரியது. அவர் நம்மேல் பொழிகின்ற கிருபையின் மழையோ அளவில்லாதது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது, நிலை பெயராது. பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. விசுவாச அறிக்கையினுடைய ஒவ்வொன்றையும் உரிமை பாராட்டி ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். நாம் நினைப்போம், இந்த காரியம், இந்த மனிதர் என்னை விட்டு விலக மாட்டார்கள் என்று. அது ஒரு நாள் மாறாக முடியும். ஆனால் தேவனுடைய கிருபை, தேவன் தரும் தெய்வீக சமாதானம், இவை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான் பிரியமானவர்களே, அது மாறாது, எவராலும் மாற்றவும் முடியாதது. நாம் ஜெபிப்போம். கிருபை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இன்று நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. காலைதோறும் எங்கள் மீது பொழிகின்ற புதிய கிருபைகளுக்காய் நன்றி. என்றுமே விலகாத, நிலை பெயராத உம்முடைய சமாதானத்திற்காய் நன்றி. இன்றைய நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.